ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜொமேட்டோ பாய் ஒருத்தருக்கார்ல, ஸோ ஒரு நபரை வந்து ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா அது கேட்ட உடனே வந்து கேட்கவே முடியல. என்னடா ஒரு லேடிஸாக இருந்துட்டு இவ்வளோ வல்கராக பேசுகிறாங்களே அப்படின்றது ரொம்ப கோபமான ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்கு கொடுத்த அட்ரஸ்ஸு வேறு, ஓகேங்களா. இவன் இருக்கிற அட்ரஸ்ஸு வேறு. 1ஆம் தெருவு கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அவன் 3ஆம் தெருவில் வந்திருக்கான் போல இருக்கு. இவங்க லொக்கேஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்காம அவன் சுற்றி கித்தி வந்திருக்கான். அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, ஓகேங்களா. இவங்க வந்து அந்த பையன் அதான் சொல்கிறான், நீங்கள் கொடுத்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க, இவ்வளோ பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஓரளவுக்கு பொலைட்டாக தான் பேசிட்டு இருக்கான். மேக்ஸிமம் வந்து டெலிவரி பர்சன்ஸ் வந்து யார்கிட்டையும் ஹார்ஷாக பேச மாட்டாங்க, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து யார்கிட்ட ஆஷாக பேசக்கூடாது, மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிறைய இதில் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஸ்விக்கியாக இருக்கட்டும், வேறு எந்த இதாவாக என்ன இருக்கட்டும், ரேப்பிடோ ஓட்டுறது எது இருந்தாலுமே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பொலைட்டாக தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நபரும் வந்து கொஞ்சம் ரொம்ப பொலைட்டாக பேசியிருந்தாரு. பட் இவங்க மேலே இருந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு அவங்க பேசின வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப வல்கராக, அவ்வளோ வல்கராக பேசுகிறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. இதை வந்து அவன் லேட்டாக வந்துட்டாங்க, இல்லைன்னு சொல்ல, வேணாம் ஆர்டர் வேணாம் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம், முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. அவ்வளோ சிம்பிள் விஷயம். அதுக்கு வந்து எதோ பண்ணி மேலே இருந்து அந்த மாப் ஸ்டிக் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி போடுறது, அப்பா வந்து அவனை திட்டுறது, அவங்க ஃபேமிலியை திட்டுறது. அவனுக்கு வந்து அவனே வந்து ஒரு எஜுகேட்டட் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து எப்படின்னு தெரில, ஒருத்தவங்கள ஒரு நபரை வந்து கொடுக்குற மினிமம் ரெஸ்பெக்டாக கொடுக்கணும். நீ டெலிவரி பாய் உனக்கே அவ்வளோ இது இருக்கா. நான் ரெஸ்டாரண்ட்டை வச்சுருந்தா என்ன ஆயிடுச்சு? ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஒரு விஷயமா, ஓகேங்களா. ரெஸ்டாரண்ட் நீங்கள் வச்சுருங்க, தப்பு கிடையாது, நீங்கள் பர்சனலாக வச்சுவாங்க. அவங்க கடையில் வேலை செய்யுங்களும் எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையனே வந்து டெலிவரி பாயே வந்து இவ்வளோ சீப்பாக ஹேண்டில் பண்ணும்போது, அவங்க ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற நபரை வந்து எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்றது வந்து யோசிச்சு இமேஜின் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து வல்கராக பேசுறது, அவங்க ஹஸ்பண்ட் வேறு கூட சேர்ந்து அது வேறு அவங்க வேறு இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம். இதில் வேறு வந்து வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வேறு போலீஸ் வேறு கால் பண்ணுறாங்க. எப்படியும் அந்த நபர் வந்து ஆல்ரெடி அவரே போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ அவர் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜொமேட்டோ பாய் இப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன் அது இதுன்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இவ்வளோலாம் பேசவே கூடாது, இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தெல்லாம் பேசி வச்சுட்டு அதில் வந்து மேலே இருந்து கள்ளத்தூக்கி உன்னை சாவ வச்சிருவேன், அப்போ நீ போகும்போது வந்து ஆக்சிடென்ட் சேர்த்துடணும், உனக்கு இதாகிடணும், அவங்க அம்மா பற்றி அவங்க தங்கச்சியை பற்றி, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்க. ஆர்டர் வந்துச்சு, உனக்கு லேட்டாக வந்துச்சா கேன்சல் பண்ணிட்டுப்பா தம்பி, செட் ஆகலப்பா, ஃப்ரீயாக விட்டு முடிஞ்சு 2 வார்த்தையை விட்டுட்டு அவ்வளோ வல்கராக பேசி அவனை மனசை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்து நடந்து அந்த நபர் அந்த மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்குறது வந்து மன்னிப்பு, எல்லா ஜொமேட்டோ பீப்புள்ஸும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் பேசுனது தவறு தான், தப்பாக பேசிட்டேன் அப்படின்றாங்க. இதில் வேறு இவங்க நம்ம சொல்ல, ஒரு கேர்ள் ஒரு லேடிஸை வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லேடிஸை வந்து என்ன வேணால் பேசிட்டான்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் அவன் பேசுனது வீடியோ, இவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவன் வீடியோ எடுத்து போட்டால் கூட பரவாயில்ல, இவங்களே வீடியோ எடுத்து இவங்க போட மாதிரி நம்மளுக்கு தெரியுது என்னென்ன பேசியிருக்காங்க. இவங்க இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, என்னென்னலாம் பேசி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் ஆக்சுவலாக பண்ணுறான், டெலிவரி தப்பான அட்ரஸ் வந்துச்சு, கொடுத்தா முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவ்வளோ இது பண்ணுறது வந்து ரொம்ப தவறாக, எனக்கு ரொம்ப ரொம்ப தவறு. மன்னிப்பு கேட்குறது வந்து போயிட்டு பேசிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு ஓகே சாரி சொல்லிட்டு கை கொடுக்க சொன்னான். பையன் மதிக்க கூட இல்லை, இதாக கூட மதிக்கலை, எனக்கு தெரிஞ்சவன் இதாக கூட மதிக்காமல் ஏதோ ஒரு ஆக்சுவலாக வந்து அவங்ககிட்ட வந்து அப்பாலஜைஸ் வந்து அவங்க கேட்கும்போது ஒத்துக்கவே கூடாது. அவன் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா பாய்ஸை நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நிற்க வச்சு இது பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் அவன் வந்து சிம்பிளாக வேணாம், எனக்கு எதுக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போயிட்டுருக்கோம், நம்ம ஏதோ டே வேஜஸ் போயிட்டுருக்குன்ற மாதிரி அவன் சிம்பிளாக விட்டுட்டான். அவன் பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு விட்டதாலாம் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமான்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்கள் கேட்பீங்க? அவங்க ஹஸ்பண்டு கூட தான் இருக்காரு, அங்கேயும் மேலே கூட தான் இருந்தால் இங்கேயும் கூட தான் இருக்காரு. அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லணுமா, இதெல்லாம் பேசக்கூடாது. எப்படி அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் கேட்டுன்னு இருந்தாரு நம்மளுக்கு அது தெரில. அதுக்கப்புறம் சாரி கேட்கும்போது கூட ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாரி கேட்கணும் மாதிரி கேட்குறாங்க. எதுக்குன்னா அவங்கள பற்றி வந்து பயங்கரமாக வெளியில் பேசிட்டாங்க, பயங்கரமாக. ஏன் இந்த லேடி இப்போ வந்து அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து எப்பவுமே வந்து மீடியாவில் வந்து எது இருந்தாலும் கிளாரிட்டியாக கொடுத்துருவாங்க. நீ சரியாக பண்ணுறியோ தப்பாக பண்ணுறியோ எல்லாமே வந்து மீடியா வந்து இன்னும் என்ன பண்ணுறியோ கரெக்டாக கொடுத்துருன்றது வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃப். இல்லை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்களே, நம்ம சைடு வந்து என்ன தான் நம்ம பேசினாலும் நம்ம இப்படி சவுண்டாக பேசினா
பேசலாம் சரியாயிடும்னு நினச்சிப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பார்த்தோன்னா வந்து ஸோ அந்த பையன் மேலே இந்த தவறுமே கிடையாது. அவங்க வந்து அப்பாலஜிஸ் கேட்டு அது பண்ணி அந்த பையன் அக்செப்ட் பண்ணதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ ஸோ கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க பண்ண விஷயத்தை பற்றி. தயவுசெய்து வந்து யாராவது உங்களுக்கு டெலிவரிக்கு வந்தாலோ ஸோ நீங்கள் டெலிவரி போனாலோ கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்க பார்த்துக்குவாங்க. எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தான். ஸோ யாருமே வந்து ரிச் பீப்புள்ஸ் கிடையாது. ஸோ இதை நான் ரிக்வஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.